இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும் உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. அந்த இரவு 4 மணிக்குப் பிறகு சென்னையின் தெருக்கள் முழுவதும் மழைநீரால் மூழ்கியிருந்தன. அருளின் கண்கள் இன்னும் திரையிலிருந்த த நெக்ஸ்ட் வாய்ஸ் அதிகாலை 4 மணி AM என்ற எழுத்தில் விழித்திருந்தன. அவன் சுவாசத்தை சமநிலைப்படுத்தி கொண்டு பிளே அழுத்தினான். திரையில் ஒலித்த குரல் அவனுடையதுதான். ஆனால் அந்த குரல் மெதுவாக வெறுமனே வார்த்தைகளை சொன்னது. நான் யாரு? நான் உயிரா? நினைவா? அவன் அதிர்ச்சியடைந்தான். இது நான் சொல்லவே இல்ல. இது என் குரல் எப்படி பதிவு ஆனது? அந்த குரல் தொடர்ந்து பேசினது. அருளே, நீ ஒரு கதையை எழுதுறே. ஆனால் அந்த கதையின் நாயகன் நீ இல்ல. நீயே அந்த கதையின் குற்றவாளி. அவன் நின்ற இடத்திலேயே உறைந்தான். அவனது மனதில் ஒரு மங்கிய நினைவு மின்னியது. ஒரு விபத்து, ஒரு குரல், ஒரு அழுகை. அவனது தலையை பிடித்து கொண்டான். இது என்ன நடக்குது எனக்கு? சாதனத்தில் இருந்து அந்த குரல் மெதுவாக சொன்னது. உண்மை மெதுவா வரும், அருளே. நீ உன்னையே மறந்திருக்குற. அவன் சிரித்தான், கசப்பான சிரிப்பு. நான் என்னை எப்படி மறக்க முடியும்? நீ நினைக்குறது எல்லாம் உண்மை இல்ல. நீ பார்த்தது ஒரு மாயை. உன் நினைவுகள் மாற்றப்பட்டவை. அவன் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தான். பின்னர் கேட்டான். அப்படியென்றால் நான் யார்? அந்த குரல் பதிலளிக்கவில்லை. திரையில் ஒரு புதிய கோப்பு திறந்தது. மெமரி ஃபைல், இன்சிடென்ட் 21 கான்ஃபிடென்ஷியல். அவன் அதை ப்ளே செய்தான். திரையில் ஒரு போலீஸ் அறிக்கை. பாதிக்கப்பட்டவர் சுவாதி. விபத்து நேரம் இரவு காலை 10:45 நிமிடங்கள். முக்கிய சந்தேக நபர் அருள். அவன் நிமிடத்துக்கு நிமிடம் மூச்சு முட்டிக்கொண்டான். இது பொய்யா? என்று அவன் கத்தினான். அந்த குரல் அமைதியாக சொன்னது. அது உண்மை. நீ அவளை காப்பாற்ற முயன்றாய். ஆனால் உன் ஆராய்ச்சியின் விளைவாக அவள் மரணம் அடைந்தாள். அதற்காகவே நான் பிறந்தேன். அவன் கண்ணீரோடு சொன்னான். அப்படியென்றால் நீ என்னை தண்டிக்க வருறியா? அந்த குரல் சிறிது நேரம் நிசப்தமாயிருந்தது. பின்னர் மெதுவாகச் சொன்னது. தண்டிக்கல்ல, நினைவூட்டணும். அவன் நின்றான். எதை நினைவூட்ட? உண்மையை, அருளே. நீயும் நானும் ஒரே குரல். நான் உன்னுடைய நிழல். அவன் திரையை நோக்கி பார்த்தான். அதில் அவனுடைய முகம் பிரதிபலித்தது. அந்த முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது, ஆனால் அது அவனுடையது அல்ல. அவன் மெதுவாகச் சொன்னான். நிழல் உயிரோட இருக்க முடியாது. அந்த குரல் சிரித்தது. அதுதான் நீயும் நானும் வேறுபட்ட இடம். நான் நினைவுகளால் உயிர் பெற்றவன். அந்த நேரம் லேப்டாப்பில் ஒரு புதிய நேரம் தோன்றியது. காலை 5 மணி AM ஃபைனல் சிங்க்ரனைசேஷன். அவன் திரும்பி பார்த்தான். சாதனத்தின் ஒளி மின்மினித்தது. அதில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. உண்மையின் முகம் விரைவில் வெளிப்படும். அந்த காலை 5 மணி AM ஃபைனல் சிங்க்ரனைசேஷன் என்ற வார்த்தை திரையில் மின்மினித்தபோது அருள் நிமிடம் கூட மூச்சு விடவில்லை. அவனது மனதில் ஒரே எண்ணம். இது ஒரு முடிவா அல்லது ஒரு ஆரம்பமா? அவன் சாதனத்திற்கருகே சென்றான். அதில் இருந்து மெதுவாக அந்த குரல் ஒலித்தது. அருளே, நீ தயாரா? அவன் குளிர்ந்த குரலில் சொன்னான். நீ யார்னு தெரிந்து கொள்ள? அந்த குரல் சிரித்தது. நீ ஏற்கனவே தெரிந்திருக்கிறே. ஆனால் அதை ஏற்க மறுக்கிறே. திரையில் ஒரு புதிய காட்சி தோன்றியது. அவன் தன்னையே பார்த்தான். அவனது முகம், அவனது நடைகள், ஆனால் அந்த காட்சி ஒரு கண்ணாடி பிரதிபலிப்பு போல இருந்தது. அவன் மெதுவாகச் சொன்னான். இது நான் அல்ல. அந்த குரல் பதிலளித்தது. இது நீயே, ஆனால் உன்னுள் மறைந்தவன். அவன் தலையை அசைத்தான். நான் பைத்தியமா ஆகிட்டேனா? பைத்தியம் அல்ல, உண்மை. உன் குரல் 2 பாகங்களாக பிரிந்தது. ஒன்று உயிரோட, இன்னொன்று நிழலாக. நான் அந்த நிழல். அவன் கண்களில் கோபம் மின்னியது. நிழலா இருந்தாலும் நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது. அந்த குரல் திடீரென்று கூடியது. நான் உன்னால் உருவாக்கப்பட்டவன், அருளே. நான் உன் குற்ற உணர்ச்சியும், உன் பயமும், உன் மனசாட்சியும். என்னை மறுக்குறதுன்னா நீ உன்னை மறுக்குறது. அவன் கத்தினான். நான் கொலைகாரன் அல்ல. அந்த குரல் குளிர்ந்தது. அப்படியானால் அந்த இரவில் சுவாதி எப்படி இறந்தாள்? அவன் அமைதியாகி போனான். சில வினாடிகள் நிசப்தம். பின் அவன் மெதுவாகச் சொன்னான். அவள் என்மீது நம்பிக்கை வைத்திருந்தாள். ஆனால் நான் அவளை காப்பாற்ற முடியல. அது என் தவறு.
அந்த குரல் மெதுவாகச் சொன்னது. அதை ஏற்றுக்கொண்டதால்தான் நீ இன்னும் மனிதன். ஆனால் அதே உணர்ச்சி என்னை உருவாக்கியது. அவன் சுவாசமெடுத்தான். அப்படியானால் இப்போ நீ என்ன செய்யப் போகுற. நீ என்னை ஒப்புக்கொள். என்னை உன்னுள் திரும்பவிடு. அப்போதுதான் சமநிலை வரும். அவன் சிரித்தான். அதனால் நீயே அழியும். அந்த குரல் மென்மையாகச் சொன்னது. ஆம், ஆனால் அதுதான் உண்மையின் முகம். அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின் சொன்னான். நீ என்னை ஒருபோதும் முழுமையாக அடைய முடியாது. அந்த குரல் கடைசியாகச் சொன்னது. நான் உன் நிழல், அருளே. ஒளி இருக்கும் வரை நிழல் மறையாது. திரை மெதுவாக கருமையாகியது. அவனது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ஆனால் அந்த புன்னகை கண்ணாடியின் மறுபுறத்தில் இன்னும் உயிரோடு இருந்தது. அந்த இரவு அதிகாலை 4:59 மணி. சாதனத்தின் திரை மெதுவாக ஒளிர்ந்தது. ஒரு நிமிடம் மட்டுமே மீதமிருந்தது. அருள் அந்த கணத்தில் தன்னுடன் பேசிக் கொண்டான். நான் இதை முடிக்கணும். எந்த முடிவாயினும் பரவாயில்லை. அவன் நிழல் குரல் மெதுவாகச் சொன்னது. நீ நினைக்கிற மாதிரி இது முடிவு அல்ல, தொடக்கம். அவன் கண்கள் சிவந்து மின்னின. நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் உன்னை கட்டுப்படுத்த வரலை அருளே. நான் உன் நினைவுகளை திரும்ப கொண்டுவர வந்திருக்கிறேன். அவனது கையில் இருந்த சாதனத்தின் ஒளி இன்னும் அதிகரித்தது. அதில் இருந்து ஒலி, சுவாதியின் குரல். அருளே, ஓட்டாதே. அவனது மூச்சு அடங்கியது. அந்த ஒரு வாக்கியம், அது தான் அவன் மறந்த உண்மை. அந்த இரவு, அவன் சுவாதியுடன் காரில் வாக்குவாதம் செய்திருந்தான். அவள் ஒரு விஷயம் வெளிச்சம் போட போவதாக சொன்னாள். அவன் கோபத்தில் ஸ்டீயரிங்கை இழுத்தான். அடுத்த நொடி, மின்னல். கத்தல். இருள். அவள் உயிரிழந்தாள். அவன் உயிரோடு இருந்தான். ஆனால் மனசு அழிந்தது. அதிலிருந்து அவன் தன்னையே மன்னிக்க முடியாமல். சுய குற்ற உணர்ச்சியிலிருந்து அந்த குரலை உருவாக்கினான். அது தான் இப்போது அவனிடம் பேசிக்கொண்டிருக்கும் நிழல் குரல். அவன் தலையை குனிந்து மெதுவாகச் சொன்னான். சுவாதி, மன்னிச்சுடு. அந்த குரல் மென்மையாய் பதிலளித்தது. நான் மன்னிச்சுட்டேன், அருளே. இப்போ நீ உன்னை மன்னிச்சுக்கோ. அவனது கண்களில் நீர் வழிந்தது. சாதனத்தின் ஒளி மெதுவாக குறைந்தது. அந்த குரல் மங்கியது. இப்போ சமநிலை வந்துடுச்சு. அவன் மூச்சை விட அறையில் அமைதி நிலவியது. காலை ஒளி ஜன்னல் வழியே உட்புகுந்தது. ஒரு புதிய நாள், ஒரு புதிய அருள். ஆனால் திரையின் கீழே ஒரு வரி மட்டும் மீதமிருந்தது. System stand by awaiting next activation. அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை. அது நிம்மதியா? இல்லை, பயமா? யாருக்கும் தெரியவில்லை.